Hi friends, welcome to Manvasam channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அது சிம்பிளான அவல் வச்சு நம்ம செய்ய போகிறோம். குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துடலாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அவல் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது வந்து அளவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அந்த ஸ்நாக்ஸுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைங்க. இப்போ இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுது. இதான் நம்ம மிக்சரில் சேர்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் மசாலா போட்டு செய்யும்போது அந்த மிக்சர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு அதில் அவல் போட்டு லைட்டாக நம்ம ஜலிச்ச மாதிரி எடுத்தோங்கன்னா அதில் இருக்கிற தூள்லாம் எட்ட வந்துடுங்க. நம்ம பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் வந்து ரொம்ப கருப்பாகாது. அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் அவல் போடும்போது தாங்க நல்லா பொரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப டைம்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம எடுத்துடலாங்க. நம்ம வீட்டில் புளி வடி கட்டுறதுலாம் இருக்கும் இல்லைங்களா, அதால் எடுத்திங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா அவலும் பொரித்து எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ அதே எண்ணெயில் இப்போ நம்ம மைசூர் தால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிவப்பு கலர் துவரம்பருப்பு, அதை ஊற வச்சுட்டு துணியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரித்து எடுக்கணுங்க. அதுவுமே ஒரு 100 கிராம் நான் எடுத்துருக்குறேன். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. இது மாதிரி ஜல்லடையில் போட்டு பொரிக்கும் போது அது உள்ளாரே வேகும்போது நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. இது மாதிரி பொரிஞ்சு மேலே வரும்போது நல்லா பொரிஞ்சிடுதுன்னு அர்த்தங்க. நம்ம எடுத்துடலாம். அதையும் இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற அவல் கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மல்லாட்டை சேர்க்குறேன். மல்லாட்டை ஒரு 200 கிராம் எடுத்துருக்குறேங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இதில் எதுவும் அளவு ஒன்றும் தேவை கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். மல்லாட்டை பருப்பு நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது நல்லா பொன் நிறமாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலைங்க, இது ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன். நான் ஏன் ஜல்லாலில் பொரிக்கிறேன்னா ஈஸியாக எடுத்துடலாங்க. இப்போ நாங்கள் எண்ணெயில் என்னும்போது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தாங்க ஜல்லாலில் போட்டு நான் எடுக்கிறேன். சப்போஸ் ஜல்லாடை இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பொரிச்ச பொட்டுக்கடலையும் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்க அவலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, இப்போ நான் ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து பொரித்து எடுக்கிறேங்க. இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கிளறி விடும்போது டக்குன்னு உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடுங்க. இப்போ லைட்டாக பொரிஞ்சதும் அது கூடவே ஒரு திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு 50 கிராம் திராட்சை சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக திராட்சை பொரிஞ்சிடுன்றதால முந்திரி வந்து பாதி வேக்காடில் இருக்கும்போது திராட்சை சேர்த்துக்கலாங்க. திராட்சை நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரில் நம்ம சேர்க்குற பொருள்லாம் பாருங்கள், ஹெல்த்தியான பொருள், குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இப்போ இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க அவல் கூடயே சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு சேருங்க. இது பச்சை மிளகாங்க, ஒரு 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து அந்த மிக்சர் கூட சேர்க்கணுங்க. நீங்கள் கேட்கலாம் பச்சை மிளகா சேர்த்தா கெட்டு போயிடாதான்ட்டு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுவே மொறுமொறுப்பாக இருக்கும், கெட்டு போகாதுங்க. சாப்பிடும்போது சுவை சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கருவேப்பிலை மிதமான தீயில் நீங்கள் பொரித்து எடுக்கும்போது அது நிறம் மாறாத இருக்குங்க. அதையும் பொரித்து முன்னாடியே வறுத்து வச்சுருக்கிற அவல் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு சின்ன கண்ணு உள்ள சல்லாடையில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. அவ்வளோதான். லைட்டாக படபடன்னு வெடிக்கும் போது எடுத்துடலாங்க. அதையும் முன்னாடியே பொரித்து வச்சுருக்கிற அவலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மசாலாவும் பார்க்குறீங்க நீங்கள், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதில்
ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்த்தன் சைடில் இப்படி தான் மசாலா சேர்த்து மிக்சர் செய்வாங்க. அந்த சக்கரைலாம் சேர்த்து மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுவை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. எல்லா இடத்துலையும் மசாலா பரவுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க. இது சாப்பிடும்போது கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.